Hi friends, welcome back to our channel Runs of Madhu. நீங்கள் இதை என்னோட சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வீடியோ போட்டு 1 வீக் மேலே ஆச்சு கைஸ், பிகாஸ் எனக்கு லாஸ்ட்டு செம் எக்ஸாம் நடந்துகிட்டு இருந்துச்சு. ஸோ அதனால் என்னால் எந்த வீடியோஸும் எடுக்க முடியல. 1 வீக்காக எனக்கு தொடர்ந்து ஒரு நாள் கூட லீவ் இல்லாமல் நெக்ஸ்ட் டே தொடர்ந்து எக்ஸாம் இருந்தனால என்னால் எந்த வீடியோவும் எடுக்க முடியல. நீ அவ்வளோ பெரிய படிப்பாளின்னு கண்டிப்பாக கேட்காதீங்க. நான் அவ்வளோ பெரிய படிப்பாளிலாம் இல்லை. எக்ஸாமுக்கு முன்னாடி நாள் அன்றைக்கி தான் படிக்கிறேன். அதுவும் அவ்வளோ பெருசாலாம் படிக்க மாட்டேன். பாஸ் ஆகிற அளவுக்கு படிப்பேன். அதனால் என்னால் வீடியோஸ் எதுவும் எடுக்கவே முடியல. இன்றைக்கி நேற்றோட எல்லா எக்ஸாமும் முடிஞ்சிருச்சு. அதனால் இன்றைக்கி இன்னையிலேருந்து நான் கண்டிப்பாக நல்லா கரெக்டாக வீடியோஸ் எடுத்து போஸ்ட் பண்ணுவேன். ஸோ பின்னாடி என்ன இது இவ்வளோ அழகான ஒரு பேக்ரவுண்டு, ஷோகேஸில் துணி மடிச்சு வச்சுருக்கீங்கன்னு கேட்காதீங்க. நாங்கள் கொஞ்சம் வறுமையில் வாடுற குடும்பம்னு அடிக்கடி இப்படி காமிப்போம். நேற்று லாஸ்ட் டே இன் மை காலேஜ் லைஃப்னு சொல்லிட்டு ஒரு விளாக் எடுக்கலாம்னு நினச்சேன். கமெண்ட்டில் யாரோ ஒருத்தர் விளாக் போடுங்க அப்படின்னு சொல்லி 2 பேர் சொல்லியிருந்தாங்க. அதனால சரி விளாக் எடுக்கலாம் அப்படின்னு நினச்சி தான் போனேன். ஃபஸ்ட்டு விளாக் எடுக்கிறது தான் பிளானிங். நானும் கேமரா எடுத்து பஸ் ஸ்டாண்டில் நிற்கும் போதும் வீட்டில் இருக்கும் போது ஃபஸ்ட்டு மறந்தே போயிட்டேன். விளாகுங்கிற ஒரு விஷயத்தையும் மறந்தே போயிட்டேன். சரி பஸ் ஸ்டாண்டில் நின்று விளாகை கண்டினியூ ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு கேமராவை இப்படி எடுக்கிறேன். சுற்றி இருக்கவங்கள பார்த்தா கூச்சமாக இருக்குது. ஒரு மாதிரி எப்படி ஆரம்பிக்கிறது, என்ன எங்கே கொண்டு போகிறதுன்னு எதுவுமே தெரில. அதனால என்னால் விளாக் எடுக்கவே முடியல. அப்படியே காலேஜுக்குள்ளே போனாலும் சுற்றி நிறைய பேர் இருக்காங்க, விளாக் எடுக்க முடியல. அப்புறம் என்னால் அதை என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட ஓகே விளாகுக்கு வரேன்னு சொல்லிட்டாங்க. அவங்களே கூச்சப்படல. எனக்கு தான் விளாக் எடுக்கிறதுக்கு இப்படி கேமராவை வைக்க முடியல, அவ்வளோ கூச்சமாக இருக்குது. அதனால சரி விளாகுக்கும் நமக்கும் செட் ஆகாது போல் அப்படின்னு நினச்சேன். இப்போ தான் புரியுது விளாக் போடுறவங்களாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு விளாக் எடுக்கிறாங்கங்கிறது தான். இதெல்லாம் நமக்கு விளாகுங்கிறது வரவே இல்லை சுத்தமாக. மேபி போக போக கொஞ்சம் ட்ரை பண்ணால் வரும். அதுக்காக ஸ்டார்ட் பண்ணாமலே இருக்க மாட்டேன். கொஞ்சம் நாள் கழிச்சு ஏதாவது விளாக் எடுக்கலாம். எங்கேயாவது போனால் தான் ஃபஸ்ட்டு விளாக் எடுக்கணும். நான் எங்கேயுமே போக மாட்டேன், வீட்டிலே தான் இருப்பேன். ஓகே, இன்றைக்கி எதை பற்றின வீடியோனா, ஒருத்தவங்க சன்ஸ்க்ரீன் பற்றி வீடியோ போடுங்க, சன்ஸ்க்ரீன் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதனால் சன்ஸ்க்ரீன் எந்த சன்ஸ்க்ரீன் பெஸ்ட்டு ஏதோ கேட்டு ஏதாவது ஒரு சன்ஸ்க்ரீன் சொல்லுங்கன்னு கேட்டிருந்தாங்களா, ஏதோ கேட்டிருந்தாங்க. அதனால் சன்ஸ்க்ரீன் கரெக்டாக நான் அன்றைக்கி தான் எனக்கு சன்ஸ்க்ரீன் டெலிவரி ஆச்சு. நான் ஆர்டர் பண்ணது டெலிவரி ஆன அன்னைக்கு தான் அவங்க வீடியோ போட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட் வீடியோ கண்டிப்பாக சன்ஸ்க்ரீன் பற்றி தான் சொல்லிட்டு நான் கூட கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணியிருந்தேன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டெர்மாகோலேருந்து நான் ஒரு சன்ஸ்க்ரீன் ஆர்டர் பண்ணியிருக்கேன். இந்த சன்ஸ்க்ரீன் ரொம்ப வைரலாக போயிட்டு இருந்துச்சு. யாரோட யூடியூப் சேனலில் பார்த்தாலும் பெஸ்ட் சன்ஸ்க்ரீன் சர்ச் பண்ணாலும் இந்த சன்ஸ்க்ரீன் வந்துருந்துச்சு. ஸோ அப்படி இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம பேக்கேஜிங்கில் என்ன இருக்குதுங்கிறதுல ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க. இதை நான் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ புதுசாக ஓப்பன் பண்ணுற மாதிரி சீன் போட்டுட்ருக்கேன். வாங்க, பாக்ஸ் இப்படி தான் இருக்குது. நம்ம ஓப்பன் பண்ணலாம். உள்ளே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு கவரில் வருது இந்த சன்ஸ்க்ரீன். இந்த மாதிரி நம்ம ஒரு பாக்ஸில் சன்ஸ்க்ரீன் நம்ம வீடியோஸ்லலாம் பார்க்குற மாதிரி இந்த மாதிரி பாக்ஸில் கிளியராக தெரியுதுன்னு தெரில. இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் நமக்கு சன்ஸ்க்ரீன் வருது. இதை ஓப்பன் பண்ணுறோம். இந்த மாதிரி தான் நமக்கு இந்த பாட்டில் வருது. இது ஒரு ஸ்ப்ரே பண்ணுவோம்ல, இந்த மாதிரி ஒரு டைப்பில் இந்த மாதிரி இப்படி ப்ரெஸ் பண்ணால் அப்படி வரும்ல, அந்த மாதிரி இருக்குது. வேஸ்ட் பண்ணக்கூடாது. 500 ரூபா கொடுத்து வாங்கியிருக்கோம். இதில் 50 கிராம் 499 கைஸ். இது ஆனால் நம்ம இந்த டெர்மாக்கோட வெப்சைட்டில் போய் நம்ம பார்த்தோன்னா இதோட ப்ரைஸ் 458 சம்திங்கில் தான் நான் இதை ஆர்டர் பண்ணி வாங்கினேன். அதே ப்ரைஸ் தான் இப்போயும் காமிக்குது. நீங்கள் இதை சும்மா இந்த மீஷோ அந்த மாதிரி ஆப்ஸு, மீஷோ ஆப்பு, ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரி ஆர்டர் பண்ணுங்கள். இதோட வெப்சைட்லேயே நீங்கள் போய் ஆர்டர் பண்ணுங்கள், இல்லைனா அமேசானில் ஆர்டர் பண்ணுங்கள். இதில் SPF 50 இருக்குது கைஸ். PA++++ போட்டிருக்கு. இது 1% ஹைலோரானிக் சன்ஸ்க்ரீன் ஆக்வா ஜெல் அப்படின்னு போட்டிருக்கு. இது ஒரு ப்ராட் ஸ்பெக்ட்ரம் ப்ளூ லைட் ப்ரொடெக்ஷனும் இதில் இருக்குது. இதில் என்னென்ன இருக்குன்னா ஹைலோரானிக் ஆசிட் இருக்குது, விட்டமின் இ இருக்குது, ஃப்ராக்ரன்ஸ் ஃப்ரீ. இது ஓகே SPA++++ அப்படின்னு சொல்லி 4+ சொன்னல. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, பிஏனா ப்ரொடெக்ஷன் ஃபேக்டர் கைஸ். எவ்வளோ அளவுக்கு நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுது, சன்லேருந்து நம்ம ஸ்கின்னை ப்ரொடெக்ட் பண்ணுது அப்படிங்கிறது தான் இந்த ப்ளஸ். இந்த அளவுக்கு ப்ளஸ்னால் இந்த அளவுக்கு நம்ம ஸ்கின்னை ப்ரொடெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி லேபில் டெஸ்ட் பண்ணிட்டு தான் நமக்கு இந்த ப்ளஸ்ஸை கொடுப்பாங்க. அதனால எந்த பிராண்டுமே சும்மா +++ன்னு போட முடியாது. இதில் 4+ போட்டிருக்காங்க கைஸ். 3+ நான் இப்போ PA+++ அப்படின்னு 3+ போட்டிருந்தாங்கன்னா நமக்கு நல்ல ஒரு ப்ரொடெக்ஷன், சன்லேருந்து நல்ல ஒரு ப்ரொடெக்ஷன் ஸ்கின்னுக்கு கொடுக்கும். இதில் PA++++4னா 4+ போட்டிருக்காங்கன்னா நமக்கு ஒரு அல்டிமேட்டான ஒரு சன் ப்ரொடெக்ஷன் நமக்கு இந்த
சன்ஸ்க்ரீன் நமக்கு கொடுக்குது. ப்ராட் ஸ்பெக்ட்ரம்னா வந்து நம்ம சன்னுக்கிட்ட இருந்து நமக்கு 2 வகையான ரேஸ் வந்து நம்மளை தாக்கும். ஒன்று வந்து UVA ரேஸ், UVB ரேஸ். UVA ரேஸ்லேருந்து நமக்கு ப்ரீ மெச்சூர்டு ஏஜிங், அதாவது நமக்கு வயசான தோற்றம்னா இந்த சுருக்கம், இந்த கண்ணுக்கு இங்கே சுருக்கம், நம்ம சிரிச்சோம்னா லாஃப் லைன்ஸ் வந்து ஏஜிங் கிடையாது. இந்த அங்கங்கே சுருக்கம், அந்த பெரியவங்களுக்கு வர சுருக்கம்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் நம்ம ஸ்கின்னில், அதுவும் இந்த ஜொமேட்டோ ஸ்விக்கிலாம் டிரைவர்ஸ் வண்டியிலே ஓட்டுறவங்க, வெயிலே ஓட்டுறவங்க கையெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு வயசானவங்களோட கை மாதிரி தெரியும். இந்த அவங்க முகத்தை கவர் பண்ணிட்டு போவாங்க, ஆனால் கையை கவர் பண்ணிட்டு போக மாட்டாங்க. அவங்களுக்குலாம் நல்லாவே ரொம்ப ஏஜ் சைன்ஸ் தெரியும். ஸோ UVA ரேஸ் வந்து ஏஜ் சைன்ஸ்லாம் நமக்கு நிறையாவே கொடுக்கும். UVB ரேஸ் நம்ம மேலே நிறையா படுறதுனால நமக்கு வந்து இந்த சன் பேர்ன், அதாவது முகம் ரொம்ப எரிஞ்சு போய் ரெட்டிஷான மாதிரி அங்கங்கே ஒரு மாதிரி இருக்கும்ல, நமக்கு எனக்கு வந்து இந்த இடத்துலலாம் வர மாதிரி இருக்கும். ஒரு மாதிரி சன்னால் வருதா வேறு என்ன ப்ராப்ளம்னு தெரில, ஆனால் வந்து அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து UVB ரேஸ் கொடுக்குது. ஸ்கின் கேன்சர் கொண்டு கொடுக்குறது, டேனிங், ரொம்ப டேன் ஆகுறோம். இங்கே இருக்க கலருக்கும் பார்த்திங்கன்னா பயங்கர டிஃப்ரென்ஸ் இருக்குங்க. பாருங்கள், எனக்குமே பயங்கர டிஃப்ரென்ஸ் இருக்குது. சரி, அந்த மாதிரி நிறையா பிரச்சனை வந்து சன் ரேஸ்னால நமக்கு வந்து தருது. இப்போ மாய்ஸ்சரைசர் நம்ம இப்படி போட்டு இப்படி தேய்ச்ச உடனே நமக்கு அதுதான் உடனே அப்சார்ப் ஆகிடுதுல, அதே மாதிரி தான் இந்த சன்ஸ்க்ரீனும் இருக்குது. ஸோ இது வந்து இந்த மாதிரி அந்த அப்படி அமுத்தினா அப்படி வரும்ல, இந்த மாதிரி இருக்குது. ஸோ நான் இப்போ இதை உங்களுக்கு அப்ளை பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். நான் இப்போ சும்மா எடுத்து லைட்டாக அப்ளை பண்ணி காமிக்கிறேன். ஏன்னா நான் இப்போ வீட்டில் தான் இருக்கேன். வீட்டில் இருந்தாலும் சன்ஸ்க்ரீன் போடணும்னு சொல்கிறாங்க, நான் போட மாட்டேன். ஸோ நமக்கு இது 500 ரூபாய் ஆகுது. இதை நான் சும்மா டெய்லி வீட்டில் போட்டுட்டு இருந்தேன்னா அவ்வளோதான், எனக்கு யாரும் நெக்ஸ்ட் டைம் சன்ஸ்க்ரீன் வாங்கி தர மாட்டாங்க. இது நான் எப்படின்னு உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இவ்வளோ கம்மியாலாம் நீங்கள் போடக்கூடாது, நீங்கள் நிறையாவே எடுத்து போடணும். இந்த 2 ஃபிங்கர் ரூல்லாம் இருக்குல்ல, இந்த மாதிரி எடுத்து அப்ளை பண்ணி தான் நீங்கள் சன்ஸ்க்ரீன் போடணும். நான் இது ஒயிட் காஸ்ட்டு இல்லை க்ரீஸியாக இருக்குதான்னு காமிக்கிறதுக்கு தான் உங்களுக்கு நான் இதை அப்ளை பண்ணி காமிக்கிறேன். இது போட்டால் லைட்டாக ஒரு மாதிரி மாய்ஸ்சரைசர் போட்ட மாதிரி தான் இருக்கும். லைட்டாக கொஞ்சம் ஸ்கின் கொஞ்சம் ஒரு திடீர்னு கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும், எண்ணெய் வடிஞ்ச மாதிரி அந்த மாதிரி தான் இருக்கும். அதனால தான் நான் அதை சொல்கிறேன், இது மாய்ஸ்சரைசர் மாதிரி இருக்குது அப்படின்னு. இந்த நீங்கள் கண்ணுக்கு கீழே இருக்கிற இடத்துலையும் இந்த மாதிரி இப்படி சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் கைஸ், எந்த ஒரு ஒயிட் கேஸ்ட்டும் கொடுக்கல. சன்ஸ்க்ரீனை அப்படி போட்ட உடனே அப்சார்ப் ஆகிடுது. அப்படி தான் சன்ஸ்க்ரீன் போட்டு முடிச்சிட்டேன். லைட்டாக ஒரு க்ளோ இருக்க மாதிரி இருக்கா ஸ்கின்னில், ஒரு இதுவும் இல்லைங்க. எந்த ஒரு ஒயிட் கேஸ்ட்டும் எனக்கு கொடுக்கல, க்ரீஸியாகவும் இல்லை. ஏதோ ஒன்று போட்டிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி, ஓகே மாய்ஸ்சரைசர் போட்டிருக்கோம் போல் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. போட்டோன்னே ஒரு மாதிரி ஜில்லுன்னு இருக்க மாதிரி இருக்குது. இது போட்டால் ஒரு மாதிரி வெள்ளை அப்படி எண்ணெய் வெடிஞ்ச மாதிரி நிறைய சன்ஸ்க்ரீனில் அப்படி தான் இருக்கும். இதை எல்லா ஸ்கின் டைப்ஸும் யூஸ் பண்ணலான்னு தான் இதை சொல்கிறாங்க. சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கவங்க கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணலாம், அவங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் கொடுக்காது. இது டெர்மட்டாலஜிக்கலி டெஸ்டட், டெர்மட்டாலஜிஸ்ட்டும் இதை ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. நிறையா டெர்மட்டாலஜிஸ்ட் நிறையா வீடியோஸில் நான் பார்த்துருக்கேன். ஸோ இந்த சன்ஸ்க்ரீன் நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம், ரெகுலராக யூஸ் பண்ணுங்கள். சன்ஸ்க்ரீன் வந்து மார்னிங் ஒன்ஸ், ஈவினிங் ஒன்ஸ், இல்லைனா ஒரு 5 hours ஒன்ஸ், ஆனால் சொல்கிறவங்க 3 hours 4 hours ஒன்ஸு ரீஅப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. நம்ம உங்களோட ஸ்கின்னை பொறுத்து, ரொம்ப உங்களுக்கு வேர்த்துது, நீங்கள் நிறைய இடத்துல சுற்றிட்டு வந்தீங்கன்னா ஒரு 3 times ஒரு நாளைக்கு அப்ளை பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா ஒரு 2 times, காலையில் ஈவினிங் ஒரு டைம் அப்ளை பண்ணுங்கள். ஈவினிங் டைமில் நீங்கள் ஒரு 4 o'clockலேருந்து 6 o'clock வரைக்கும் ஓகே. 6 o'clock மேலே நீங்கள் வெளியே போகிறீங்கன்னா சன்ஸ்க்ரீன் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். அப்போ எந்த சன்னும் வரப்போகிறது இல்லை, தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஓகே, இதில் வந்து இதை பற்றி வேறு என்ன சொல்கிறது. இதுக்கு முன்னாடி இந்த சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணிட்டு தான் இருந்தேன். அந்த சன்ஸ்க்ரீன் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த அரோமா மேஜிக்லேருந்து இந்த சன்ஸ்க்ரீன் தான் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இதில் பாருங்கள், SPF 30 தான் போட்டிருக்கு. PA வந்து உங்களுக்கு காமிக்குதா, PA++, 2+ தான் போட்டிருக்குது. அப்போது இது நமக்கு ப்ரொடெக்ஷன் வந்து கம்மியாக தான் இது கொடுக்கும், அவங்களே சொல்லி தான் போட்டிருக்காங்க. நான் போய் கடையில் சன்ஸ்க்ரீன் வேணும்னு ஃபஸ்ட்டு அந்த நாலேஜ் இல்லாமல், அதை பற்றி எந்த ரிசர்ச்சும் பண்ணாமல் சன்ஸ்க்ரீன் வேணும்னே நான் இந்த சன்ஸ்க்ரீன் வாங்கிட்டு வந்தேன். இது ஆக்சுவலி இன்னும் ஆனால் இது வந்து ஆயிலி ஸ்கின் இருக்கவங்களுக்கு சூப்பராக இருக்கும். இந்த கன்சிஸ்டன்சி செம்மையாக இருக்கும். இதை பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு இந்த ஃபேர் அண்ட் லவ்லி, இந்த பாண்ட்ஸ் க்ரீம் எல்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி இருக்கும் இந்த சன்ஸ்க்ரீன். இதை போட்டிங்கனாலும் இதுவும் நல்லா தான் இருக்கும். இதை போட்டு கட்டணும்னு நினைக்கல, ஆனால் இது வந்து கையில் பட்டுருச்சு. இது பார்த்தீங்களா, செம்மையாக ஒயிட் கேஸ்ட் கொடுக்கும்.
ஆனால் இது க்ரீஸியாக இருக்காது, ட்ரை ஆகிடும், உடனே ட்ரை ஆகிடும். இது ஒயிட் காஸ்ட் கொடுக்குது, ஆனால் இது வீடியோவில் தெரியலன்னு நினைக்கிறேன். இப்போ இதுக்கும் பாருங்கள், இதில் கொஞ்சம் க்ளோவாக இருக்கா. இது வந்து ஏதோ இந்த பவுடர் எடுத்து முகத்தில் தேய்ச்சா மாதிரி இருக்கா. இதுதான் இதுக்கும் டிஃப்ரென்ஸ். நான் வந்து இதை யூஸ் பண்ணுறேன். இதை வந்து இன்னும் அது காலி ஆகலை. இதில் வந்து SPF ++ தான் இருக்குது. சன் ப்ரொடெக்ஷன் நமக்கு கம்மியாக தான் இது கொடுக்கும்னு சொல்லி போட்டிருக்குது. இதில் PA+++. இதில் SPFும் வெறும் 30 தான் இருக்குது. இதில் 50 இருக்குது. 50க்கும் 30க்கும் பெரிய ப்ளஸ் இல்லை, பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. SPF 30 இருந்து PA+++++ 4+ இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக அதை சூஸ் பண்ணலாம். அப்புறம் SPF 50 இருந்து வெறும் PA கிட்ட 2+ தான் இருக்குதுன்னா அதை நீங்கள் சூஸ் பண்ண வேணாம். நமக்கு ப்ரொடெக்ஷன் லெவல் கம்மியாக தான் கொடுக்கும். நம்ம இன்வெஸ்ட் பண்ணி வாங்கி வேஸ்ட்டாக யூஸ் பண்ண வேணாம். ஸோ நீங்கள், எனக்கு தெரிஞ்சு இந்த சன்ஸ்க்ரீன் ரொம்பவே பெட்டர். நான் கம்பேரிசன் பண்ணி சொல்லலை, இது ரொம்பவே பெட்டர், நல்லாவும் இருக்குது. இது நம்மளெல்லாம் வந்து வெயில்னால் வர ஏஜ் சைன்ஸ் எல்லாம் இருக்குது பார்த்திங்கன்னா, அங்கங்கே சுருங்கி இருக்கும். இந்த ரொம்ப நேரம் வெயிலே இருக்கவங்களுக்கு கையெல்லாம் பார்த்திங்கன்னா, கையில் எதுவுமே சன்ஸ்க்ரீன் கையிலலாம் போட மாட்டாங்க. இந்த சன்ஸ்க்ரீனை வாங்கி தயவு செஞ்சு கை காலெல்லாம் போட்டுறாதீங்க. இதெல்லாம் வெறும் 50 கிராம் தான், உடனே தீர்ந்து போயிடும். ரேட்டும் அதிகம். இது 500 rupees கிட்டத்தட்ட வந்துடுது. ஸோ நீங்கள் இதுக்கு வந்து பாடி சன்ஸ்க்ரீன்னா லோஷன் டைப்பில் இருக்குது. இதுவுமே லோஷன் டைப்பில் தான் இருக்குது, ஆனால் இது கம்மியாக தான் இருக்குது, யூஸ் பண்ண வேணாம். இந்த ரேட்டுக்கே பாடி லோஷன்ஸும் கிடைக்கும், பாடி சன்ஸ்க்ரீன் லோஷன்ஸும் கிடைக்கும். அது வாங்கி நீங்கள் கைக்கும் காலுக்கும் யூஸ் பண்ணிக்கோங்க. நிவ்யாலெல்லாம் நிறைய இருக்குது. நான் நெக்ஸ்ட் டைம் வாங்கி அதுதான் நான் தேடிட்டு இருக்கேன். ஸோ இதெல்லாம் கைக்கு போட்டு காலி பண்ணிவிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நான் அந்த சன்ஸ்க்ரீன் வாங்கிக்கலாம்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ இதை வேறு தூக்கிட்டு இருக்கேன். இந்த சன்ஸ்க்ரீன் பற்றி எல்லாமே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க எல்லாருமே, ஒயிட் கேஸ்ட் இல்லாத ஒரு சன்ஸ்க்ரீன் தான் வாங்கணும்னு கண்டிப்பாக நினச்சிட்ருப்பீங்க. இதில் எந்த ஒரு ஒயிட் கேஸ்ட்டும் இல்லை, க்ரீஸியாகவும் இல்லை. போட்டு எப்படி ஒரு 10 செகண்ட்லேயே ஈஸியாக அப்சர்வ் ஆகிடுச்சு இந்த ஸ்கின்னில். ட்ரை ஸ்கின், ஆயிலி ஸ்கின், சென்சிட்டிவ் ஸ்கின் எல்லாருமே இதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு அதை சொல்கிறாங்க. ஸோ இந்த சன்ஸ்க்ரீனை பற்றி எனக்கு தெரிஞ்சது, எனக்கு ஒன்றுமே தெரியல. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த சன்ஸ்க்ரீனை பற்றி நான் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். உங்களுக்கு இன்னும் கூட நீங்கள் ரிசர்ச் பண்ணி உங்களுக்கு எந்த சன்ஸ்க்ரீன் பிடிச்சிருக்கோ பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் PA++++ இருக்கிற சன்ஸ்க்ரீனாக பார்த்து சூஸ் பண்ணுங்கள். அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா ப்ராட் ஸ்பெக்ட்ரம்னு போட்டிருக்கிற சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுங்கள். மற்றபடி நீங்கள் எந்த பிராண்ட்ஸில் யூஸ் பண்ணாலும் ஓகே. ஸோ இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். நான் யூஸ் பண்ணுற சன்ஸ்க்ரீனை பற்றி சொல்லிட்டேன் நான் நினைக்கிறேன். பெருசாக நான் இது ரொம்ப நாளாக யூஸ் பண்ணால் தான் இதை பற்றி நான் என்ன ஏதாவது நம்ம டேனெல்லாம் ப்ரிவெண்ட் பண்ணுதா, டேன்லேருந்து நமக்கு எந்த டேனுமே இதை போட்டக்கப்புறத்துலேருந்து டேன் ஆகலையா, இருக்கிற பிக்மெண்டேஷன்லாம் அதுவாகவே சன்ஸ்க்ரீன் போட்டதுனால அதுவே க்யூர் ஆகுதா, எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி நான் இன்னும் சரியாக பார்க்கல. ஸோ நான் இதை ஒரு 2 months இந்த பாட்டில் காலியாகிற வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு மேபி இது ஒரு 2 months வரும்னு நினைக்கிறேன். இதை நான் ஃபேஸுக்கும் கழுத்துக்கும் மட்டும்தான் போடுவேன். ஒரு 2 months கழித்து நம்ம இதுக்கான ஒரு ஃபுல் ரிவ்யூவாக கண்டிப்பாக போடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். இதுவும் நல்ல வீடியோ தான். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோலாம் ஷேர் பண்ணுங்கள். சன்ஸ்க்ரீன் எது வேணும்னு தேடிட்டு இருக்கவங்களுக்காக இந்த வீடியோவையும் ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே, பாய்.